இரண்டாம் பருவம் 7ஆம் வகுப்பு தமிழ். கவிதை அழியாச் செல்வம். 11 மேற்கணக்கு நூல் கீழ்கணக்கு நூல்லாம் சொல்லி காணப்படுது. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் என்னன்னு சொன்னேன்னா நாலடியார்ங்கிற நூலு. இந்த நாலடியார்ங்கிற நூலை சமண முனிவர்கள் பலரால எழுதப்பட்ட நூலா காணப்படுது. என்னன்னா 4 அடி கொடுத்தோன்னா சமணம் போட்டு என்ன செய்யும், உட்கார்ந்து பாடம் படிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா பௌத்த சமய முனிவர்களால எழுதப்பட்ட நூல்கள் காணப்படுது. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலு. அதோட 400 வெண்பாக்களால் ஆனது. வெண்பான்னு சொல்லும்போது மொத்தம் 4 அடியில காணப்படுவது மட்டும் இல்லாம ஈற்றடி இறுதி அடியானது 3 சீரால இருக்கும். அதான் இதுல நம்மளுக்கு 400மே வெண்பாவால் ஆனதுன்னு இருக்கு. விச்சை மற்று அல்ல பிற 3 சீர் கொண்டு முடியக்கூடியதா இருக்கா. அதனால இது வெண்பா 400 வெண்பாக்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலை 4 அடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைக்கிறாங்க. இப்ப வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு சொன்னா அது நாலடியார் தான். அப்ப 4 அடி கொடுத்தனா சமணம் போட்டு உட்கார்ந்தனா படிக்கதான் முடியுமே ஒழிய வேளாண்மை செய்ய முடியாது. அப்ப வேளாண்மை சம்பந்தமான வேதத்தை தான் உட்கார்ந்து சமணம் போட்டு படிப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. 4 அடி 400ங்கிறது மறக்காது. திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. அதோட திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொன்னா நாலடியார்ங்கிற நூல் தான். 4ம் 2ம் சொல்லுக்குறுதிம்பாங்க. இந்த வராது. நுனிநாள் அகரம் தான் காணப்படும். அப்போ 4ம் 2ம் சொல்லுக்குறுதிங்கிற தொடர் மூலமா நாலடியாரும் திருக்குறள்ங்கிற நூலையும் என்ன செய்யறாங்க, வைத்து போற்றப்படுறத இந்த வரிகளானது குறிக்குது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேமித்து வைக்காங்க. ஆனா செல்வங்கள்ல சிறந்ததும் அழியாததுமாகிய செல்வத்தை தான் நம்ம சேர்த்து வைக்கணும். அது எது அப்படிங்கறதான் இந்த கவிதை மூலமா நம்மளுக்கு சமண முனிவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இது மனப்பட பாடலும் கூட. அதனால வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுவோம். வைப்புலின்னு சொல்லியிருக்கு. வைப்புலிங்கும் போது பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம். இப்ப புளி வாங்கினாங்கன்னா என்ன செய்வாங்க, ஒரு வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, அந்த புளி மரம் உள்ளவங்க சேமித்து வைப்பாங்க. அப்ப அந்த புளியை பத்திரமா சேமித்து வச்சாதான், கரெக்டா சேமித்து வச்சாதான் அது ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னு சொன்னா அதுவுமே கெட்டு போயிடும். அப்ப முதல்ல என்ன செய்வாங்க, உப்பு போடுவாங்க, அதுக்கப்புறம் புளி வைப்பாங்க, பிறகு உப்பு போடுவாங்க, அப்புறம் புளி வைப்பாங்க. அப்படி போட்டு அதை என்ன செய்வாங்க, பதப்படுத்தி வைப்பாங்க. அப்பதான் அது ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா அது அந்த புளியுமே கெட்டு போயிடும். இப்ப என்னன்னு சொன்னா வைப்புலிங்கிறது பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம். கோட்படா அப்படிங்கும்போது ஒருவரால கொல்லப்படாது. இந்த சேமித்து வச்சாலும் யாரும் என்ன செஞ்சுட்டு போக முடியாது, திருடிட்டு போக முடியாது. அதான் கோட்படாங்கும் போது ஒருவராலும் கொல்லப்படாது. வாய்த்தீயிற் கேடில்லை. வாய்த்தீயின் போது நம்ம பிறர் கேட்கும் போது அதை கொடுத்தாலும், நம்ம வாயில இருந்து நம்ம கொடுத்தாலும் நமக்கு எந்த ஒரு கேடுனா துன்பமும் வரக்கூடியது கிடையாது. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். என்னன்னு சொன்னா மிக்க சிறப்புடைய அரசரானவர் நம்ம மேல கோபத்தினால நம்ம கிட்ட இருக்க கல்வி என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கிடவும் முடியாது. செறின் வல்வார். எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன. என்னன்னு சொன்னா ஒருவன் தம் பிள்ளைக்கு செய்யறது எது அப்படின்னு சொன்னா விச்சை மற்ற அல்ல பிற. விச்சைன்னு சொல்லும் போது அது கல்வியை குறிக்கக்கூடிய சொல் தான் விச்சை. பிச்சை எடுத்தாலும் கல்வி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல பிச்சை கிடையாது, விச்சை. விச்சைங்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய தொடர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கூடாது. விச்சை கல்வி. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் சொன்னா அது கல்வி மட்டும்தான், மற்ற செல்வம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலமா சமண முனிவர்கள் அருமையான முறையில என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த பாடல் வரிகள் பாருங்க. வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கள்வர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு சொல்லிட்டு வரிகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா வெள்ளம் வந்தால் அழியாது, அதே போல தீயினாலும் அழிக்கப்பட முடியாது, அது வேந்தரும் என்ன செய்ய முடியாது, நம்மகிட்ட இருந்து எடுக்க முடியாது. நம்ம பிறருக்கு கொடுத்தாலும் அதுல நம்மளுக்கு நிறைவுதான் இருக்க முடியும், குறைவுங்கிறது இருக்காது. நம்ம எந்த திருடர்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை காவல் காத்து வைக்க வேண்டியதும் கிடையாது. அப்படிப்பட்ட மிக எளியதுதான் என்னன்னா கல்வி. அந்த கல்வி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்ய வேண்டாம், வெளிப்புறத்தை என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம் அப்படிங்கறத அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளை கொடுத்து எந்த நூல் அப்படின்னு சொன்னா இது தனிப்பாடல் திரட்டு. அப்போ நம்ம கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தனித்துவமா மிகவும் தைரியமா காணப்படுவோம்.
நமக்கு பின்னாடி நிறைய திரண்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பாடல் திரட்டு. அப்போ மறக்காது. மதிப்பீடுல பாருங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம்னா கல்விதான். கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய் கூட்டல் தீயின். கேடில்லை, கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன், எவன் ஒருவன். கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்தி. கல்வி நம்ம பொருள் போல சேர்த்து வச்சிருந்தாலும் அது என்ன செய்யாது, பிறரால கொள்ளப்படாது. அது மட்டும் இல்லாம பிறருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் என்ன செய்யாது, குறைவுபடாது. நாலடியாருங்க நூல்ல சமண முனிவர்கள் இயற்றிய அழியா செல்வம்ங்கிற தலைப்பின் கீழ் உள்ள கவிதையை பார்த்தோம். தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.